வெல்கம் டு ஷார்பென்ஸ். நம்ம கிட்ட இங்கே என்ன டேட்டா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் மந்த் ஆன் மந்த் என்ன சேல் போயிருக்கு அப்படிங்கிற இடம் நம்மகிட்ட இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அது ரெண்டு ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேட்டகரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேட்டகரிக்கான மந்த் வைஸ் சேலை எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போது இதை VLOOKUPஓ HLOOKUPஓ XLOOKUPஓ வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதுவே வந்துட்டு நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காலம் ரெஃபரன்ஸு ரோ ரெஃபரன்ஸ் நம்ம ரெண்டுமே எடுத்துக்க முடியும். எந்த ரோ எந்த காலம்லேருந்து என்ன டேட்டாவை கொண்டு வரணுமோ அதை நம்ம கொண்டு வந்துட்டு காலம்லேயும் போடலாம் ரோஸ்லேயும் போடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மந்த் வைஸ் சேல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு காலமில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் ஒரே ரோஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி காலம்ஸை ரோஸுக்கும் காலம்ஸாகவும் ரெஃபரன்ஸாக வச்சு எப்படி வேணாலும் நம்மளால் பண்ண முடியும். அதுதான் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ். இப்போது இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி இந்த டேட்டாவை ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோவை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணால் வேல்யூஸ் மாறுற மாதிரி ரெடி பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு வந்து டேட்டா வேலிடேஷன் பண்ணிடலாம். டேட்டா வேலிடேஷன் எப்படி பண்ணணுங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனல் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு மேலே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நம்ம இங்கே டேட்டா வேலிடேஷன் பண்ணியாச்சு. நமக்கு வந்து இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட்டு வந்துருச்சு. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து மந்த் வைஸ் நமக்கு இங்கே சேல் வரணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் அப்படின்னு போடுங்க. போட்டோன்னா ஃபஸ்ட் நமக்கு வந்து அரே கேட்கும். அரேனா என்ன அப்படின்னா மொத்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் எந்த டேட்டா செட்லேருந்து லுக்அப் பண்ணோமோ அது அரே. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மொத்த டேட்டாவையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரோஸ் காலம் ரெண்டையுமே லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ணிவிட்டு கம்மா போடுறோம். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரோ நம்பர். இந்த ரோ நம்பர் நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா இப்போது டைனமிக்காக இருக்கணும். ஸோ நம்மளுடைய இன்புட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மாறிட்டே இருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோ நம்பரை டேரெக்டாக இன்புட் பண்ணாமல் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதே உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாட்டிக்கான வேல்யூக்கு தான் நீங்கள் பண்ணணும், சிம்பிளான இண்டெக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை நான் மேலே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ இங்கே போய்ட்டு மேட்ச் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோடனே மேட்ச் ஃபங்க்ஷன் வந்துடும். மேட்ச் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக்அப் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட வேண்டிய ரோ நம்பர். இப்போ நம்ம ரோ நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு டேட்டா ரெஃபரன்ஸாக வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம இங்கே இன்புட் பண்ண போகிற கேட்டகரி அதுதான் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் லுக்அப் வேல்யூ. அப்போ என்ன பண்ணுறோம், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ரோ காலம் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த மாதிரி டாலர் சிம்பிள் போட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம். ரோவை லாக் பண்ணிட்டோம், காலமையும் லாக் பண்ணிட்டோம். அடுத்து கமா போட்டு லுக்அப் அரே. இப்போது இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ என்ன அரேயில் இருக்குது, காலமாகவும் இருக்கலாம், அது ரோவாகவும் இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காலமை எடுத்துக்கிறோம். இதுதான் நமக்கு என்ன இருக்குது ரெஃபரன்ஸ் வேல்யூவோட லுக்அப் அரே. இதே நம்ம என்ன பண்ணுறோம், ரோ காலம் ரெண்டையுமே லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ணிவிட்டு கமா எக்ஸாக்ட் மேட்ச்க்காக நம்ம என்ன பண்ணுறோம் 0ன்னு போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ரோ நம்பர் இன்புட் பண்ணி முடிச்சாச்சு மேட்ச் ஃபங்க்ஷன் வச்சு. அடுத்து கமா போட்டவுடனே நமக்கு என்ன கேட்குது அப்படின்னா காலம் நம்பர் கேட்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காலம் நம்பருக்குமே நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெஃபரன்ஸ் போடணும். அப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். மேட்ச் ஃபங்க்ஷன் போட்டு லுக்அப் வேல்யூ என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த மந்த் தான் லுக்அப் வேல்யூ. ஸோ அந்த மந்த்தை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த மந்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோ காலம் ரெண்டையுமே லாக் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம காலமை மட்டும் லாக் பண்ணிக்கிறோம். கமா போட்டு லுக்அப் அரே பார்த்துட்டிங்கன்னா இதுதான் லுக்அப் அரே. மந்த் இருக்கிற ரோ, இந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோம், காலம் ரோ ரெண்டையுமே லாக் பண்ணிடுறோம். அடுத்து கமா 0 போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, மேட்ச் ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ராக்கெட் போடணும். ப்ராக்கெட் போட்டவுடனே இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. என்டர் அடித்தோம்னா ஓகே. இப்போது இங்கே ஏன் எரர் வந்திருக்கு அப்படின்னா நம்ம எதுவுமே இன்புட் கொடுக்கல. இப்போ இன்புட் கொடுத்தா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே வேல்யூ வந்துருச்சு. இப்போது நம்ம எந்த இன்புட்டும் தரல அப்படின்னா இது எரர் வர்றதுக்கு பதிலாக இங்கே பிளாங்காக வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இஃப் எரர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஸோ இண்டெக்ஸ்க்கு முன்னாடி போய் வச்சுட்டு இஃப் எரர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அடுத்து அப்படியே எண்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு கமா போட்டு டபுள் கோட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பிளாங்காக வரும். போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், எரர் இருந்தால் நமக்கு என்ன ஆயிரும், இங்கே பிளாங்காக வந்துடும். இப்போ நம்ம கீழே அப்படியே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா செல்லுக்குமே வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா உள்ளுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்முலா இருக்குது இப்போது. ஆனால் எரர் இருக்குங்காட்டி நமக்கு என்னவாக இருக்குது, பிளாங்காக காமிக்குது.
நம்ம இங்கே போய்ட்டு இப்போது டேட்டாவை செலக்ட் பண்ணுறோம். ஃபர்னிஷிங் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபர்னிஷிங்கோட சேல் வேல்யூ மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு வந்துடுச்சு. அடுத்து நம்ம வேறு ஏதாவது ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணுறோம். ஸ்டோரேஜ். இப்போ ஸ்டோரேஜோட வந்துருச்சு. இப்போ நீங்கள் டோட்டல் பண்ணும்போது 69644 வருது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஸ்டோரேஜில் போயிட்டு டோட்டல் பண்ணுறோம் அப்படின்னா 69644. ஸோ டோட்டல் உங்களுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக மாற்ற அந்த கேட்டகரியோட சேல் உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.